மதுரையில் ஆவணமின்றி ரயிலில் கொண்டுவரப்பட்ட 72 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வெற்றி. இந்த பணத்தை யார் கொண்டு வந்தார்கள்? விவரங்கள். மோனிஷா, இந்த திருநெல்வேலி மற்றும் மும்பையினுடைய தாதார் ஜங்ஷன் இடையே இருக்கக்கூடிய திருநெல்வேலி தாதார் எக்ஸ்பிரஸ் ரயிலில் மகாராஷ்டிராவை சேர்ந்த தன்மை மற்றும் கோவில்பட்டியை சேர்ந்த சந்தனராஜ் ஆகிய 2 பேர் நேற்று டிராவல் பண்ணி வந்திருக்காங்க. அவங்க கொஞ்சம் சந்தேகப்படும்படி இருந்தனால அவங்கள மதுரை ரயில்வே பாதுகாப்பாடை போலீசார் சோதனை செஞ்சிருக்காங்க. அவங்க வச்சிருந்த சூட்கேஸ், அவங்களுடைய உடைமைகள்லாம். இப்போ 75,60,000 ரூபாய் பணம் மற்றும் 450 கிராம் தங்க ஆபரணங்கள், 27 கிராம் வெள்ளி கட்டி, இதெல்லாம் அவங்ககிட்ட இருந்ததை பறிமுதல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அதுக்கான உரிய ஆவணங்கள், டாக்குமெண்ட்ஸ் எதுவும் இல்லாதனால அவங்க பிடிச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. உடனடியாக இந்த ஆவணங்கள் இல்லாத ரொக்கமும் நகைகளும் ஆவண பொருட்களும் வருமான வரித்துறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு அவங்க பிடிக்கப்பட்ட நபர்களிடம் இது தொடர்பாக விசாரணை நடத்தி வராங்க. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி வெற்றி.